வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது உடல்நிலையை குறித்து நீங்கள் செய்த பிரார்த்தனைக்கு. போன வாரம் சந்தைகளை பார்த்தோமேயானால் பெஸ்ட் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி பெஸ்ட் ஒன் டே நெட் எஃப்ஏ இன்ஃப்ளோ செப்டம்பர் 20ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 14,000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. இது வந்து ஆஃப்டர் 3 இயர்ஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அதிகமாக வந்ததுன்னு சொல்லலாம். அதேமாரி நிப்டினுடைய ஹையஸ்ட் க்ளோசிங் போன வாரத்தில் 25,800க்கு மேலே முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் இந்த கட்டு ஃபெட்டில் எதிர்பார்க்குறாங்கல்ல, இது ஃபர்தராக இன்னும் 2 கட்டு இருக்கக்கூடும். அதாவது பிஃபோர் எலெக்ஷனுக்குள்ளேயே, அதாவது அங்கே இருக்கு இல்லையா நவம்பரில், ஸோ அது இருக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அதனுடைய வீரியமும் சேர்ந்து கொண்டது என்று சொல்லலாம். மேலும் போன வாரத்தில் பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக பார்த்தோம்னா இன்டர்ன்ஷிப் 500 லிஸ்டட் கம்பெனிஸில் ஒரு வாலண்டரி பார்ட்டிசிபேஷனில் நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் போன வாரத்தில் இந்த வோடஃபோன் ஐடியா வந்து ரொம்பவும் அதிகமாக பேசப்பட்டது. அதனுடைய முக்கிய சாராம்சம் என்ன என்று பார்த்தோம்னாக்க, அந்த டாரிஃப் ஹைப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கனாக்க அவங்க ரூலிங்கை வந்து நெகட்டிவாக கொடுத்துட்டாங்க. பட் வோடஃபோன் ஐடியா என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கக்கூடும். ஏன்னா ஒரு சில லோன்களை கவர்மெண்ட்டே அதை ஈக்குவிட்டியாக மாற்றிட்டு இருக்கு. ஸோ அதனால் அது இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதற்கு மேலே பார்த்தோம்னாக்க இந்த குளோபல் டெலிகம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனி லைக் எரிக்சன், சாம்சங் சப்போர்ட் பண்ணுறக்கூடிய கம்பெனி, இப்போ இந்த கம்பெனிக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கு நெட்வொர்க் அப்கிரேடேஷனுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக வோடஃபோன் ஐடியாவை பார்த்தீங்கன்னா இந்த லெவல்லேருந்து வாங்கினோன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 50% ரிட்டர்னை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சராசரியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதனால் தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் ஆகிட்டு ஒரு இமீடியட்டாக அதை விற்கிறது அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா என்னன்னாக்கா அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டிசைட் பண்ணோம்னா சரியாக இருக்கக்கூடும். மேலும் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ கடந்த ஒரு வாரமாக இகாம் பைஸ் குவிக் காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓடிட்டுருக்கு. அதுவும் இந்த ஆப்பிள் புது ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்க 10 நிமிஷத்தில் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வருது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னாலே இட் இஸ் a கிகா எக்கானமி. தென் அதுக்கு தகுந்தப்போ மார்க்கெட்டும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் போன வாரத்தில் நோட்டபிள் இன்க்ரீஸ் இந்த இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்க ஹெச்டிஎஃப்சி பேங்க், தென் பாரதி ஏர்டெல், எம்என்டம், ஹீரோ மோட்டோகார்ப், தென் பஜாஜ் ஆட்டோ, ஐசிஐசிஐ பேங்க், எல்என்டி இவையெல்லாம் இருக்கு. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4% மேலே ஏறி இருக்கிறது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ் ஸ்லைட்லி இம்ப்ரூவ்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாருக்கும் வந்து முக்கியமாக தேவையானது இந்த டொமஸ்டிக் ரேலி வந்து கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். சந்தைகளில் வந்து வச்சுக்கலாமா வித்துடலாமா, ஏகப்பட்ட சஞ்சலங்கள், ஏகப்பட்ட குழப்பங்கள் மக்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ நம்ம வந்து எப்போதுமே வந்து நம்ம சொல்றது என்னன்னா, டவுன் இஸ் அ ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட், அப் இஸ் த லாங் டேர்ம் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் எடுத்துட்டோம்னா அதுமாதிரி எந்த மாதிரியான டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ பொறுத்தவர்களையும் என்ன மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்ப்போம். கடைசியில் மார்க்கெட் ஏறுமா இறங்குமாங்கிற விஷயத்தையும் பேசுவோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்க கடைசி நாள் அன்னைக்கு ஸ்ட்ராங் எஃப்ஐஐ பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து சந்தைகளில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை குறிக்கிறது என்று சொல்லலாம். இரண்டாவது, இப்போ யூஎஸ் மார்க்கெட்டும் பார்த்தோன்னா போன வாரம் ரெக்கார்டு ஹையில் முடிவடைந்திருக்கிறது. அதேமாரி யூஎஸ்னுடைய டாலர் இண்டெக்ஸ் 14 மாதத்தினுடைய லோவை தொட்டி இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதுமாரி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் லோ வர வர இந்தியன் மார்க்கெட் ஏறும், ஈக்விட்டி மார்க்கெட்லாம் ஏறும். ஓகேயா? அதேமாரி நம்ம ஊரில் இந்த டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கலெக்ஷன் பார்த்தோம்னா
22.48% அதிகரித்து 6.93 lakh crore இருக்கிறது. அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கார்பரேட்ஸ்னுடைய ஸ்ட்ராங் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் இருப்பதை முன்னதாகவே நமக்கு வந்து அந்த அட்வான்ஸ் டாக்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால வரக்கூடிய ரிசல்ட்ஸ் நன்கு இருக்கும் என்பதை அறிவுறுத்துகிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்தியா வந்து சைனாவை வந்து ஓவர்டேக் பண்ணிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த மோர்கன் ஸ்டான்லி ஏசி வேர்ல்டு இன்வெஸ்டபிள் மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க. அதில் ஏன் அப்படின்னு பார்த்தாக்க இந்த வருஷத்தில் வந்து இதுவரையிலும் 23% இந்தியன் மார்க்கெட் கெயின் கொடுத்துருக்கிறதுனால அந்த இன்வெஸ்டபிள் பர்சன்டேஜ் வந்து இந்தியாவிற்கு அதிகரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோ டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் அடுத்தது வந்து இந்த வாரத்தில் கீ எக்கனாமிக் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎம்ஐ டேட்டாவில் யூஎஸ்ல இருக்கு, யூரோப்பில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு. அதை தவிர யூஎஸ்ல வந்து ஜிடிபி டேட்டா வரை இருக்கிறது, கன்சூமர் கான்ஃபிடன்ஸ் டேட்டா இருக்கிறது, த நியூ ஹவுஸ் சேல்ஸ் டேட்டா இருக்கு. ஸோ இவை எல்லாமே பார்த்தோம்னா ஒரு மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனை வந்து நமக்கு சரியானபடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபர்தர் மார்க்கெட் டைரக்ஷன் மூவ், மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உந்துகோலாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் பேங்கிங் செக்டார் நன்கு இருக்கக்கூடும். காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அப்படிங்கிற அவங்களுடைய சப்சிடரியை வந்து ஐபிஓக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதனால பேங்கிங் செக்டார் பாசிட்டிவ், பிரைவேட் பேங்கும் பாசிட்டிவாக இருக்கும். அதோட என்பிஎஃப்சியும் செக்டாரும் பாசிட்டிவாக இருக்கக்கூடும். அதேமாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், ஏன்னா இப்போ என்எஸ்சி வந்து ஐபிஓ வர இருக்காங்க. அதனால அந்த ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமும் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மூன்றாவதாக மெட்டல், மேலேயே சொன்னோம் இல்லையா, மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா எல்எம்இ லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் ப்ரைசஸ் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு, டாலர் இண்டெக்ஸ் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால மெட்டல்ல வந்து மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, ஸ்டீல் செக்டார் வந்து நல்லா விழுந்ததுன்னா அந்த துறையில் உள்ள பங்குகளை ஒரு நீண்டகால அடிப்படைக்கு வாங்கி வைத்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தோம்னாக்க கோல்டு ஃபைனான்ஸ். இப்போ வந்து தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சரமாரியா ஏறிட்டு இருக்கு. ஒவ்வொரு வாரமும் 400 புள்ளிகள் 500 புள்ளிகள் ஏறிட்டு இருக்கு இல்லையா. அதனால கோல்டு ஃபைனான்ஸ் வந்து பெரிய மொமெண்டத்தை மறுபடியும் கொடுத்துள்ளது. அந்த பங்குகள் எல்லாமும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா இந்த வாரமும் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ரேலி கண்டினியூ ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. மேலும் நிஃப்டியை டெக்னிக்கலாக பார்த்தோம்னா என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி இருக்கும். நிஃப்டியை பொறுத்தவரை 25,750க்கு மேலே முடிவடைந்திருப்பதனால இந்த வாரத்தில் சந்தைகள் வந்து 26,000 தொடலாம், இல்லைன்னா 26,200 வரை கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. மேலும் இந்த நம்ம மேலே சொன்ன விஷயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா சந்தைகள் வந்து 25,650 மற்றும் 25,500 என்ற ஸ்ட்ராங் சப்போர்ட்டையும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா நண்பர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 51,000 சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து 53,500, கிட்டத்தட்ட ஒரு 2,000 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தோம்னா ஒரு 1000 புள்ளிகள் வரை மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அதுக்கும் 53,333 என்ற புள்ளிகளில் இருக்கிறது. ஸோ நாளைய தினம் நமது சந்தைகளில் வந்து வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக். நன்றி, வணக்கம்.